கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். நீ விரும்பியபடி என் எல்லைக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூற வருவாய். பெருகும் போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம் போல் தேங்கிவிடாதே, நதி போல் ஓடிக்கொண்டிர். உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய் என் மக்கா. உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனி உனக்கு வெற்றி மட்டும்தான். எல்லா தொழில்களிலும் உனக்கு இன்பத்தையும் மற்றும் லாபத்தையும் நான் உனக்கு தருவேன் என் மக்கா. என் பிள்ளையே, என்னை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு ஓட நினைக்கின்றனர் சிலர். ஆனால் அது என்னை அடையும் வழியில்லை. உன் கர்மாவை தீர்க்க பிறப்பெடுத்தாய். அதை தீர்க்க கடமையை செய்ய வேண்டியது அவசியம். கடமையை பற்றற்று செய்யும் போது என்னை அடைகிறாய். நன்றாக இருக்கும் போது நான் என்ற ஆணவத்தால் சிலர் முடிவுகள் எடுக்கின்றனர். அப்போது நான் யாரோ ஒருவர் மூலம் அவர்களுக்கு உணர்த்தினாலும் அலட்சியம் செய்து விடுகின்றனர். பின்பு துன்பத்தில் தவிக்கிறார்கள். என் பிள்ளைகளே, இங்கு எல்லாம் மாறக்கூடிய ஒன்று. இனியாவது நான் என்ற அகங்காரத்தில் எல்லாம் என்னிடம் ஒப்புவித்து உன் கடமைகளை செய் என் மக்கா. நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். கருப்பன் உன்னுடன் எங்கும் எப்போதும் துணையாக இருப்பேன் என் மக்கா. என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது என் மக்கா. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த கருப்பனை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும் என் மக்கா. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் என் மக்கா. என் கருப்பன் பார்த்து கொள்வான் என்று எப்போதும் சொல்வாய். நீ செல்ல ஆசைப்படும் எல்லை என்றால் என் கருப்பன் கோவில் என்று சற்றும் யோசிக்காமல் சொல்வாய். உன் அகமும் புறமும் அறிந்தவன் நானே. நான் சொல்கிறேன், தோல்விகள் தற்காலிகமானது. உனக்கு நிரந்தர வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் மக்கா. எதுவும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே. எது நடக்க வேண்டுமோ, எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல். யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கிறேன். கலங்காதே என் மக்கா. என்ன, மீண்டும் மனதில் ஒரு புது திட்டமா? போதும் பிள்ளையே, ஏற்கனவே நிறைய திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ளாய். அதன் குறை நிறைகளை அலசி ஆராய்ந்து அதை செயல்படுத்த முடியுமா என்று பார். எத்தனை திட்டங்களை ஆரம்பித்துக் கொண்டே செல்வாய். திறமையை வளர்த்து வெற்றி பெற முயற்சி செய் என் மக்கா.